ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான சேப்பக்கிழங்கு கட்லட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த கிழங்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு மட்டும் போட்டு குக்கரில் ஒரு விசில் விடுங்க, போதும். அது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிழங்கை ரவுண்டாக கட் பண்ணுங்கள். கையில் பிசைய வேண்டாம். கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போடுங்க, கொஞ்சம் சீரகம் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சம் சீரகத்தூள் போடுங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க, சக்தி சிக்கன் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவரெஸ்ட்டோட சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க, கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அரிசி மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பெப்பர் கொஞ்சம் போட்டு நல்லா பால் மாதிரி உருட்டி பிரெட் கிராம்ஸில் ரெண்டு பக்கமும் எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். மொறுன்னு குழந்தைங்க வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, பேனில் ஃப்ரை பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். பாய், தேங்க்யூ.